ஹாய், ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? கொஞ்சம் உடம்புக்கு முடியலங்க. அதனால வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ என்னால் கண்டினியூவாக போடவும் முடியல. நம்ம போட்ட வீடியோவில் வந்து ஒரு வீடியோக்கு மட்டும் கண்டினியூவாக ஒரு கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இட்லி அரிசி என்றால் என்ன? இட்லி அரிசி சேர்க்காம வந்து இதை அரைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக தோசை இட்லின்னு சொன்னாலே இட்லி அரிசின்னு வந்து கடையில் விற்குங்க. அதுக்கு பேர் வந்து என்னன்னு எனக்கு தெரியாது. நான் குண்டு அரிசி, இட்லி அரிசி இப்படி சொல்லி தான் நான் வாங்குவேன். உங்களில் யாருக்காவது அந்த அரிசியுடைய பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்குறவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வீடியோஸில் நம்ம போட்ட வீடியோஸை பார்த்துட்டு ரெசிபி வந்து ட்ரை பண்ணி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குது. உங்கள் லைஃப்லேயும் இதே மாதிரி நடந்திருக்கா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னரோ வெரைட்டியாக செஞ்சு வச்சாலும் தோசை இட்லி இல்லையான்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்கங்க. அப்படியே நம்ம தோசை இட்லி செஞ்சு வச்சாலும் இந்த வாரம் முழுக்க இதுதானா, இதை தவிர வேறு வெரைட்டி ஃபுட்டே கிடையாதான்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம படுற பாடு பெரும் பாடுன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா?